அது கிழிஞ்சு போனா அப்படி போட்டு சொல்றாங்க எங்களை. பயந்து பேசுற காரணம் தான். இப்போ அடுத்த நாளைக்கு எனக்கு வேலை இருக்குமா இருக்காதான்றது இப்போ எனக்கு தெரியாது. அவர்லாம் வந்ததுக்கப்புறம் மாறும்னு சொன்னாங்க, மாறிடும் நினைச்சோம். ஆனால் அது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இதில் இருக்கிற ஏதாவது நிறைய குறை இருந்தால் கூட ஒப்பனா சொல்லுங்க. வந்திருக்கோம் எங்கள் அண்ணனும் அதான் சொல்லியிருக்காப்புல. அதனால நீங்கள் தைரியமாக எங்ககிட்ட சொல்லுங்க, பண்ணி தரலாம். ஷூ கொடுத்தாங்களா, அதெல்லாம் இருக்கா இல்லையா, என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கும் தெரியும். மாடம்பாக்கம் தான் நம்ம காய்கறி கொட்டுறது, குப்பை கொட்டுறது எல்லாமே இங்கே தான். அதனால் வந்து நம்ம ஒரு 10 வருஷமாக 11 வருஷமாக இங்கே தான் எல்லோரும் வேலை செய்கிறோம். எங்களுக்கும் கொஞ்சம் சொல்கிறதுக்கும் நாங்களும் யோசிச்சு இவ்வளோ நாள் அப்படியே தயக்கமாக இருந்தோம். சேலரிண்ணே, லீவுண்ணே, எங்களுக்கு கரெக்டான பொருள் கொடுக்கணுண்ணா, டைமிங்ண்ணே, இது எல்லாமே எங்களுக்கு பிரச்சனை தான். 15,000 ரூபா சொல்கிறாங்க, ஆனால் லீவெல்லாம் பிடிச்சாங்கன்னா ஒரு 10,000, 8,000, 9,000 இந்த மாதிரி தான் வரும். லீவு கிடையாது எங்களுக்கு. அதே மாதிரி திங்ஸும் பார்த்தீங்கன்னா இப்போ பெருக்கிறதுக்கு இந்த தொடப்பம் அது மாதிரி பிரச்சனைலாம் எங்களுக்கு வந்து கரெக்டாக நாங்கள் கேட்குறதுக்கே யோசிப்போம். பயந்துட்டு அப்படி கேட்குறது கிடையாது இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிஎஃப்இஎஸ்ஐயும் வந்து எங்களுக்கு இஎஸ்ஐ கார்டு இது வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் சொல்யூஷன் இல்லை, பண்ண முடியல. இது ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்குது. இந்த குப்பை போட்டால் ஓட்டி பைசா தர மாட்டாங்க எங்களுக்கு. செய்யுங்க, செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் அந்த காசு இருந்துட்டு போட மாட்டாங்க. தொடப்பம், கூடை, கை க்ளோஸு, காலுக்கு ஷூவு. தினமும் நமது வீதிகளை சுத்தமாக வைத்திருக்க குப்பைகளுக்கு நடுவே உயிரை பணயம் வைத்து உழைக்கும் துப்புரவு பணியாளர்களின் கண்ணீரான குரல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. தாம்பரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட மாடம்பாக்கம் பகுதியில் பணியாற்றி வரும் துப்புரவு மற்றும் ஒப்பந்த பணியாளர்கள் தங்களது நீண்ட நாள் வேதனைகளை வெளிப்படையாக பகிர்ந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர், தற்போதைய மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் டாக்டர் சரத்குமார் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு தாவேகா நிர்வாகிகளான செங்கல்பட்டு வடமேற்கு மாவட்ட மாடம்பாக்கம் பகுதி கழக செயலாளர் ராஜன் தலைமையிலும் தாம்பரம் மாநகர 67வது வட்ட செயலாளர் கார்த்திக் முன்னிலையும் தூய்மை பணியாளர்களுக்கு அவர்களின் பணியிடத்திற்கே சென்று உணவு வழங்கப்பட்டது. அப்போது பல ஆண்டுகளாக மனதில் தேக்கி வைத்திருந்த வேதனைகளை பணியாளர்கள் கண்ணீருடன் வெளிப்படுத்தினர். முறையான நோய் தடுப்பு ஊசிகள் கூட போடப்படவில்லை. அது மட்டுமல்லாமல் குறைந்த சம்பளம், பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமை, கையுறைகள் வழங்கப்படாத நிலை, அதிக வேலை பளு, நேரத்திற்கு வீடு திரும்ப முடியாத சூழல் என பல்வேறு குறைகளை அவர்கள் முன்வைத்தனர். நாங்கள் பேசினால் நாளை வேலை போய்விடுமோ என்ற பயத்தில் இத்தனை ஆண்டுகளாக அமைதியாக இருந்தோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையை யாராவது கவனிக்க வேண்டும் என்றும் சிலர் கண்ணீருடன் தெரிவித்தனர். நாம் தினமும் சுத்தமான சாலைகளில் நடப்பதற்கும் நோய்கள் பரவாமல் தடுப்பதற்கும் காரணமாக இருக்கும் இந்த முன் பணியாளர்கள் இன்று தங்களது அடிப்படை உரிமைகளுக்காக குரல் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பது கவலைக்குரிய ஒன்றாக பார்க்கப்படுகின்றது. எனினும் பணியாளர்கள் முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுகள் மற்றும் கோரிக்கைகள் குறித்து முழுமையான ஆய்வு நடத்தி உண்மை நிலையை கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வலுத்து வருகின்றது. தகுந்த சம்பளம், பாதுகாப்பு உபகரணங்கள், மருத்துவ பாதுகாப்பு, பணியாளர் நலத்திட்டங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பதே தூய்மை பணியாளர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. தமிழக அரசும் தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக மனிதவள மேலாண்மை துறை அமைச்சருமான டாக்டர் சரத்குமார் அவர்களும் இந்த விவகாரத்தில் தாயுள்ளத்துடன் தலையிட்டு பணியாளர்களின் கோரிக்கைகளை ஆய்வு செய்து உரிய தீர்வு வழங்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்களும் பொதுமக்களும் வலியுறுத்தி வருகின்றனர். நமது நகரங்களை சுத்தமாக வைத்திருக்கும் இந்த முன்கள வீரர்களின் கண்ணீருக்கு பதில் கிடைக்குமா, அவர்களின் குரலுக்கு அரசு செவி சாய்க்குமா என்பதே தற்போது எழுந்துள்ள மிக முக்கியமான கேள்வியாக உள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய 3S மீடியாவுடன் இணைந்திருங்கள். பொண்ணும் இன்னொரு சின்ன பையனும் கீரப்பக்கம் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாங்க. ஒரு பையன் 7th, இன்னொரு பையன் 9th படிக்கிறான்னா அவங்களுக்கு படிப்புக்கான இது என்னால் பண்ண முடியல. எங்கள் வீட்டுக்காரர் இருந்து 2 வருஷம் ஆகுது. அம்மாவும் ஏழையோட இதுவில் தான் இருக்கிறாங்கண்ணா. அவங்களுக்கு படிப்புக்கான இது எனக்கு பண்ணி கொடுத்தா போதுண்ணா. கண்டிப்பாக்கா உங்கள் நம்பர் மட்டும் கொடுத்துருங்க. அதுக்கு என்ன உதவியோ நம்மளால் முடிஞ்ச உதவி கண்டிப்பாக பண்ணுறோம்க்கா. சரிங்களா? உனக்கு யூனிஃபார்ம் இதெல்லாம் பண்ண முடியல சார். சரி, நீங்கள் தம்பி கால் பண்ணி பேசிட்டு என்ன மாதிரி நோட் வேணும் அதெல்லாம் கேளுங்க. 3 பசங்களுமே படிக்கிறாங்க சார். ஒரு பையன் 12th படிக்கிறான், இன்னொரு பொண்ணு 9th போகிறா, இன்னொரு பையன் 7th போகிறான் சார். அந்த 3 பேர்த்துக்கும் எனக்கு இந்த வேலையில் செஞ்சுட்டு கடனும் கொஞ்சம் இருக்குது.
எனக்கு வலிப்புன்ற நோயும் வரும் சார். இதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு படிப்புக்கான இதுவும் என்னால் பண்ண முடியல சார். அவங்களுக்கு இப்போ தேவையான படிப்புக்கான இதுவும் மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்தா போதும் சார். கண்டிப்பாக்கா இன்னைக்கே பண்றோம் சரிங்களா. நீங்க எதுவும் இது பண்ணாதீங்க, இன்னைக்கே பண்ணி தரோம். சொல்லுங்க, உங்களுக்கு கிளவுஸ் கொடுத்தாங்களா, ஷூ கொடுத்தாங்களா, அதெல்லாம் இருக்கா இல்லையா, என்னென்ன பிரச்சனை அதெல்லாம் நீங்க சொன்னாதான் எங்களுக்கும் தெரியும். ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பெருக்கு ஃபைன் இது இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து 66 வார்டு, இப்போ மற்றவங்க எல்லாருமே அந்த மாதிரி இருக்காங்க 70 வார்டு. இது வந்து 70 வரும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே மாடம்பாக்கத்தில், இந்த ஜோன் 5 எல்லாமே மாடம்பாக்கம் தான். நம்ம காய்கறி கொட்டுறது, குப்பை கொட்டுறது எல்லாமே இங்கே தான். அதனால் வந்து நம்ம ஒரு 10 வருஷமாக 11 வருஷமாக இங்கே தான் எல்லோரும் வேலை செய்கிறோம். அவர்லேண்ட் வந்ததுக்கப்புறம் மாறும்னு சொன்னாங்க, மாறிடும் நினச்சோம். ஆனால் அதுவும் கொஞ்சம் அப்படியே தான் போயிட்டுருக்கு. எங்களுக்கும் கொஞ்சம் சொல்கிறதுக்கு நாங்களும் யோசிச்சு இவ்வளோ நாள் அப்படியே தயக்கமாக இருந்தோம். உங்களுக்கு சேலரிண்ணே, லீவுண்ணே, எங்களுக்கு கரெக்டான பொருள் கொடுக்கணுண்ணா, டைமிங்ண்ணே, இது எல்லாமே எங்களுக்கு பிரச்சனை தான் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும். வந்து பார்த்திங்கன்னா அதான் சொல்கிறேன். இப்போ நாங்கள் வந்து 12,000 ரூபா, எங்களுக்கு 15,000 ரூபா சொல்கிறாங்க. ஆனால் லீவெல்லாம் பிடிச்சாங்கன்னா ஒரு 10,000, 8,000, 9,000 இந்த மாதிரி தான் வரும். லீவு கிடையாது எங்களுக்கு. அதே மாதிரி திங்ஸும் பார்த்திங்கன்னா இப்போ பெருக்கிறதுக்கு இந்த தொடப்பம் அது மாதிரி பிரச்சனைலாம் எங்களுக்கு வந்து கரெக்டாக நாங்கள் கேட்குறதுக்கே யோசிப்போம், பயந்துட்டு அப்படி கேட்குறது கிடையாது. அதனால் அவங்களும் நம்மளுக்கு கரெக்டாக சப்போர்ட் பண்ணுறது அது மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பிஎஃப்இஎஸ்ஐயும் வந்து எங்களுக்கு இஎஸ்ஐ கார்டு இது வரைக்கும் இல்லை. அது வந்து நம்ம கேட்கும்போது மட்டும் சொல்லுவாங்க, இங்கே வாங்க அங்கே வாங்கன்னு. அதுக்கப்புறம் நம்மளை அதை ஃபாலோ பண்ண முடியாது, நம்மளும் விட்டுருவோம். நம்மளை வேலை பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டே இருப்போம். அது மாதிரி. ரெண்டாவது இந்த குப்பை கொட்டுற இடமும் பார்த்தீங்கன்னா வண்டி க்யூவில் நிற்கும். 2 மணிக்கு நம்மளோட ஷிஃப்ட் டைம், 6 மணிக்கு வரும், 2 மணி ஷிஃப்ட் டைமு. ஆனால் அப்போ தான் ஜேசிபி ப்ராப்ளமாக இருக்கும், லாரி லோடு போட்டுட்ருப்பாங்க. நாங்கள் வந்து நாய் மாதிரி நின்றுட்டுருக்கணும் க்யூவில் போட்டு. வண்டியை டிரைவர் எல்லாருமே யாரை பற்றி யாருமே கண்டுக்க மாட்டாங்க. நீ செஞ்சா செய், நீ செய்யா கட்டிப்போ, எங்களுக்கு தேவை நீ குப்பையை கொட்டு போகணும், அவ்வளோதான். அது மாதிரி அவங்க அந்த மாதிரி கேர்லெஸ்ஸாக தான் இருப்பாங்க. அதையும் நம்ம எதுவும் யார்கிட்டையும் கேட்க முடியாது. இது மாதிரி பிரச்சனை இது வரைக்கும் சொல்யூஷன் இல்லை. 2 ஷிஃப்ட் டைம் எங்களுக்கு 5:45 வந்துடுவோம். ஆனால் டைமிங் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா 2 மணி சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் அங்கே போய் பார்த்தீங்கன்னா க்யூவில் வண்டி நிற்கும். நீங்கள் போய் பார்த்தாலே தெரியும், எல்லா வண்டியும் க்யூவில் நிற்கும். அது வந்து ஒன்றுமே பண்ண முடியல. இது ரொம்ப வருஷமாக அப்படி தான் இருக்குது. இந்த குப்பை கொட்டை போட்டால் ஓட்டி பேச தர மாட்டாங்க. எங்களுக்கு செய்யுங்க, செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. டைம் இது மாதிரி பேசுறதே கிடையாது. 7 மணி ஆகுது எங்களுக்கு அந்த ஓட்டி செஞ்சாக்கா. அந்த காசு இருந்துட்டு போட மாட்டாங்க. இங்கே வந்து நின்னா குப்பை மேட்டை வந்து நின்று பார்த்தாக்கா உனக்கு டைம் ஆகுனா விட மாட்டாங்க. வண்டி லோடு போட்டதா அப்புறம் எங்களுக்கு விட்றாங்க. எங்களுக்கு இங்கிட்டு போக சொல்ல எங்களுக்கு 5 மணி 6 மணி அது வீட்டுக்கு பத்தல. அங்கே போய் கேட்டால் எங்கள் அம்மா எங்களுக்கு பிடிச்சி கத்துறாங்க. எனக்கு வீட்டுக்காரர் இல்லை. எனக்கு நான் 2 பிள்ளைங்க வச்சுக்கிறேன். 2 பிள்ளைங்க வச்சு நான் எந்த நேரத்தில் போய் சாப்பாடு செய்ய முடியும் அங்கே போய். ஆக்சுவலாக நாங்களும் யூனியனில் சொல்லியிருக்கோம். சரிங்க, அவங்களும் வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க சரத்தனுக்கிட்ட பேசுகிறதுக்கு. கண்டிப்பாக அது இப்போ இந்த சண்டேவே போகலான்றதான். அப்புறம் அவர் பிஸியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்க முடியல. அகிலனுக்கிட்ட தான் ஏற்கனவே பேசியிருக்கேன். ஆமாம், அகிலனுக்கிட்ட பேசியிருந்தேன். 66 இருக்கிறதுனால நான் அகிலனுக்கிட்ட பேசியிருந்தேன். அவரும் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே இப்போ உங்களை பார்க்க நான் இப்படி பேசுவோம். எல்லாமே தான் நான் தொடப்பேன். ஆமாம், அதெல்லாம் இருக்கிறத வச்சு தான் நான் ஓடிட்டு இருக்கோம். வேக்கம்பி, தொடப்பம், கூடை, கை க்ளோஸு, காலுக்கு ஷூவு, கோட்டு எதுவுமே கொடுக்க மாட்டாங்க சார். அது கிழிஞ்சு போனா சரி, அது வச்சு எடுத்துன்னு வரணும். நாங்கள் அது கிழிஞ்சு போனா அப்படி போட்டு சொல்கிறாங்க எங்களை. அது கேட்டாக்கா இல்லை தரல, எங்களுக்கு தரல அப்படின்னு சொல்கிறாங்க. சூப்பர்வைசர் கேட்டாக்கா எங்களுக்கு தந்தால் தானே அவங்க தர முடியும். நாங்கள் சுமதி மேடம் 69 நாங்கள் நீங்க பேசுறீங்க. வேலை செய்யறவங்க எல்லாருமே இது வரைக்கும் பயந்து பேசுற காரணம் தான். இப்போ அடுத்து நாளைக்கு எனக்கு வேலை இருக்குமா இருக்காதான்றது இப்போ எனக்கு தெரியாது. நாளைக்கு தான் இப்போ நீங்கள் இதை கொண்டு போய் ஏதாவது போடும்போது அப்போ அந்த மேனேஜர், சீனியர் மேனேஜர் யாரும் கேட்பாங்க, எப்படி நீங்கள் இது மாதிரி பேசுனீங்க, எப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்பாங்க. அப்போ அது எங்களுக்கு பிரச்சனை வரும். நாங்களே இது வரைக்கும் பேசல. அதனால எந்த ப்ரெஸ் மீட்டிங்கும் சொல்ல முடியாது. அது மாதிரி இஷ்யூ தான். அது மாதிரி எதுவும் வேக்சின் இல்லைண்ணா அது மாதிரி எதுவும் போடல. முழுசி மாத்திரம் இது வரைக்கும் கொடுக்கல. அப்படியெல்லாம் இல்லை சார். அதெல்லாம் இல்லை சார். தடுப்பூசி இப்போ வந்து நான் 2 வருஷம் மேலே ஆகும் சார். நான் 10 வருஷம் 11 வருஷம் ஆச்சு. நான் வந்து என் கூட இருந்த டிரைவர் எல்லாம் போயிட்டாங்க. நான் மட்டும் தான் தமிழ்நாடு. நான் மட்டும் தான். என் பேர் சுரேஷ் வரேன். எந்த வழியுமே கிடையாது. 10 வருஷம் வேலை செய்கிறேன். 10 வருஷம் வேலை செய்கிறேன். சூப்பர்வைசர் வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் அவங்க காசு கொடுத்து பார்த்து வீட்டுக்கு போமான்னு நினச்சிட்டாரு. என்ன சார் அடிப்பட்டு இருக்கிறேன், வீட்டில் புள்ள கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் கொஞ்சம் இருக்கிறேன், எதனா வேலை மேலே போட்டு கொடுங்க சார்னு சொன்னதுக்கு, ஏம்மா அட்னஸ் வச்சேத்தம்மா வேலைக்கு வந்தாத்தம்மா காசு, இல்லைன்னா இல்லைம்மா அப்படின்ட்டாரு. என்ன போய் கேட்பேன், யாரை போய் என்ன கேட்க முடியும்? கேட்கறவங்க தான் வீட்டுக்கு போகணும். அப்படி நாங்கள் கேட்டோன்னா வீட்டுக்கு போக கிளம்புங்க, எத்தனை பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்டு சொன்னீங்கல்ல.